ஹாய். ஹாலிடே விட்டு எல்லாருமே எல்லா பக்கமும் ட்ரிப் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் பாப்பாக்கு லீவ் விட்டதுல இருந்து எங்கேயுமே போகல. கோவிலுக்கு வீட்ல அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. சரி, எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாருமே வீட்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். அதுமே ஓட்டு போட்டு வந்து சாப்பிட்டு மத்தியானம் எல்லாம் தூங்கி எந்திரிக்கையே ஒரு 4:30 ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பக்கத்தாலேயே இருக்கிறது அமராவதி டேம் தான். அங்க ஒரு பார்க் மாதிரி இருக்கும். சரி, அங்க போயிட்டு வரலாம், ஒரு ரிலாக்ஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வெயில் தாண்டி ஒரு 5:15 அந்த டைம்ல தான் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். அந்த டைமே அவ்வளோ வெயில், 2 மணி வெயில் மாதிரி அவ்வளோ ஒரு வெயில். சரி அப்படின்னு சொல்லிட்டு 5:15 அப்படிங்கிறது நம்ம கிளம்பணும். அங்க போக போகவே கிளைமேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுன்னு ஆயிடுச்சு. அந்த மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கிளைமேட் கம்மி ஆயிடுச்சு. சரின்ட்டு போயிட்டு இருந்தோம். போற வழி பாத்தீங்கன்னா போக போகவே பக்கத்தாலேயே மலை வந்து நம்ம பக்கத்தால் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர் வந்து ஒரு காட்டுப்பகுதி மலை பக்கத்தாலதான் இருக்கும். போற வழியில நிறைய மிலிட்ரி ஸ்கூல்ங்கிறது நிறையவே இருக்கும். அப்புறம் பீரங்கியோட சிலைகள் எல்லாம் நிறையவே அந்த ஸ்கூல் பக்கத்தாலேயே வச்சிருந்தாங்க. அங்கேயும் போய் ஒரு வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். நாங்க போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கிறதுனால பூத் எல்லாம் இன்னும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதனால அங்கங்க எலெக்ஷன் பூத் பக்கத்துலயே இந்த ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் நிறையவே கூட்டங்கள் இருந்துச்சு. நிறைய போலீஸ் அப்புறம் மக்கள் கிரௌடவும் நிறையவே இருந்துச்சு. நிறைய பக்கம் போலீஸ் இருந்துச்சு. ஒரு டவுட்ல தான் நம்ம ஒருவேளை இருக்குமோ, பார்க்ல யாராவது இருப்பாங்களாங்கிற டவுட்ல தான் போனோம். பட் அது ஓப்பன்ல தான் இருந்துச்சு. நம்மளுக்கு உடுமலையில இருந்து 25 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு டிராவலிங், கொஞ்சம் பக்கத்தாலதான் இருக்கும். ஸோ நம்ம போயிடலாம். ஒரு ½ நம்ம போயிடலாம். மேக்சிமம் 1/4 மணி நேரம் 50 மினிட்ஸ்ல போயிடலாம் உடுமலையில இருந்து. போனோம். பட் மெயின் கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சைட்ல ஓப்பனா தான் இருந்துச்சு. நம்ம டேம் மேல போய் பாக்குறதுக்கு அலௌடா தான் இருந்துச்சு. நாங்க போனோம். போகையில கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஃபேமிலி, கொஞ்சம் வீட்டுல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் கூட்டம் வந்துருந்துச்சு. சரின்ட்டு போனோம். மேல டேம்ல போய் தண்ணி இருக்கான்னு பாக்கலாம், கொஞ்சம் வியூவெல்லாம் பாக்கலான்ட்டு போனோம். அந்த படி ஏறியிலேயே சரியான கால்வலி. ஏறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து போற மாதிரிதான் இருந்துச்சு. மேல பாதிதான் ஏறிப்போம். அந்த பாதி ஏறிட்டு அந்த வியூ பார்க்கலையே அவ்வளோ ஒரு அழகான வியூ. இங்க நிறைய மூவிஸ் இருந்து நிறைய இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கும். அந்த டேம்ல பாத்தீங்கன்னா சுத்தமாவே தண்ணியே இல்லை. கொஞ்சம் தான் தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பிளாக் கலர் கோடு வரைக்குமே தண்ணி இருக்கும். போட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப தண்ணியே இல்ல. கீழே எப்படி இறங்குனாங்கன்னே தெரியல. அப்பாவும் பொண்ணு போய் கீழே இறங்கி கீழே வரைக்கும் போய் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த போட் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நம்மளுக்கு இறங்குறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி நாங்க போகல. தண்ணி சுத்தமாவே இல்ல. பட் இந்த டைம்ல போனா கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். கொஞ்சம் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அமராவதி அணையில் இருக்கிற தண்ணி தான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்குமே விவசாய மக்களுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான அணை அப்படின்னா இந்த அமராவதி அணை. இந்த டேம் வந்து நம்ம காமராஜர் சிஎம் இருந்த அந்த பீரியட்ல கட்டினது. அவர் தான் இதை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்க டேம் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கிலேயே நிறைய ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு ரிலாக்ஸிங்காக வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு நிறைய குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. வந்து நிறைய விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, முதலை பண்ணை இருக்கா, க்ளோஸ் ஆயிருக்குமா இல்லையான்னு டவுட்ல தான் போனோம். நினைச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷன் டே அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேம் அந்த தண்ணியில அப்புறம் பார்க் இருக்கு. அந்த பார்க்ல சீசா, ஊஞ்சல், அப்புறம் கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கான கொஞ்சம் பார்க் எல்லாம் இருந்துக்கும். அதுவும் நம்ம முதலை பண்ணையில என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டுதான் போகணும். இங்கேயும் பார்க்ல நமக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கு காருக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க, பைக்குக்கு தனியாவும் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் முதலை பண்ணையில ஒவ்வொரு
ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த மாடெல்லாம் ரொம்பவே இளைச்சு போய் ரொம்ப இதா இருந்துச்சு. கேட்டா அது நாட்டு மாடுன்னு சொன்னாங்க. வர்ற வழியில பாத்தீங்கன்னா அந்த அணையில இருந்து தண்ணியே இல்ல. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்க்கு முன்னாடி அந்த இதுல இருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா டேம் ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு. அந்த டைம்ல நம்மளுக்கு தண்ணி நிறைய எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணி இல்லாதனால கொஞ்சம் ட்ரையாவும் காஞ்சு போயும் தான் கிடந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பராமரிப்புங்கிறது வேணும். கொஞ்சம் இதாத்தான் இருந்துச்சு. ஃபிஷ் அங்க போனாலே மீன் சாப்பிடுறது, மீன் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். டேம்ல இருந்து புடிச்ச மீன் சொல்லிட்டு மீன் கிடைக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் அமராவதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.